கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இன்றைய செய்தியை கவனியுங்கள். வாசிக்கிறேன். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 27வது வசனம் முதல் 30 வரை. நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியினாலே உறுதியாய் நின்று ஒரே ஆத்மாவினாலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி எதிர்க்கிறவர்களால் ஒன்றிலும் மருளாதிருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் மருளாதிருக்கிறது அவர்கள் கெட்டு போகிறதற்கும் நீங்கள் ரட்சிக்கப்படுகிறதற்கும் அத்தாட்சியாயிருக்கிறது. இதுவும் தேவனுடைய செயலே. ஏனெனில் கிறிஸ்துவிடத்திலே விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாய் பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. நீங்கள் என்னிடத்திலே கண்டதும் எனக்கு உண்டென்று இப்பொழுது கேள்விப்படுகிறதுமான போராட்டமே உங்களுக்கும் உண்டு. இந்த வசனங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் எழுதியிருக்கிறதை பார்க்கிறீர்கள். அதாவது பிலிப்பி பட்டணத்தில் தான் அங்கே பவுல் அடிக்கப்பட்டு அவனை ஜெயிலில் எல்லாம் போட்டாங்கன்னெலாம் வாசிக்கிறான். அப்புறம் இன்னொரு பட்டணத்தில் எங்கே அது லிஸ்தியராவில் போனப்போ அவனை அடித்து கொன்னுட்டாங்கன்னு, செத்து போனான்னு இழுத்து கொண்டு போட்டாங்கன்னு. அதுபோல் அநேக உபத்திரவங்களை சுவிசேஷத்தின் பாதையில் அவன் சந்தித்திருக்கிறான். அது மாத்திரமில்ல, இந்த பிலிப்பி சபை, பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் எழுதியிருக்கிறதே, அந்த சபையில் அநேக உபத்திரவங்களும் இருந்திருக்கிறது. அந்த உபத்திரவங்களில் பின்மாறி போனவங்க இருப்பாங்க. ஆனால் உபத்திரவங்களில் அப்போஸ்தலனாகிய பவுலை போல சுவிசேஷத்து நிமித்தம் எனக்கு இந்த உபத்திரவம் வந்ததுன்னு சொல்லி உத்தம இருதயத்தோடு தொடர்ந்து சுவிசேஷத்தை அறிவிக்கிறவங்களும் இருந்தாங்க. அல்லது பொறாமையினால், யார் பவுல் மேலே பொறாமையினால் அதுக்காக சுவிசேஷம் அறிவிக்கிறவங்க இருந்தாங்க. இன்னும் சிலர் பவுலுடைய கட்டுகளுக்கு மேலே இன்னும் கட்டுகள் உண்டாகட்டும்னு அதுக்காக சுவிசேஷம் அறிவிக்கிறவங்க உண்டானாங்க. அதெல்லாம் அங்கே முதல் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். எப்படியோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார் அப்படின்னு நான் சந்தோஷப்படுறேன்னு பவுல் சொல்கிறான். அப்போ பிலிப்பு சபையில் அங்கே ஒரு பெரிய உபத்திரவம் உண்டாயிருந்திருக்கிறது. அதில் என்ன சொல்ல வர்றார் பவுல் கடைசியில்? ஏனெனில் கிறிஸ்துவிடத்திலே விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறதுனா ஒரு ஆசீர்வாதமாய், அந்த பாடுகள் ஆசீர்வாதமாய் கொடுக்கப்படுகின்றன. இந்த காலங்களில் ஏற்படுகிற இந்த பாடுகள் எல்லாம் அதிசீக்கிரத்தில் நீங்கி போகும் லேசான நம்முடைய உபத்திரவம் அப்படி எழுதியிருக்கு. அது நித்தியமான கனமகிமையை உண்டாக்கும் என்று எழுதுகிறது. ஆக அதிசீக்கிரத்தில் நீங்கி போகும் இப்போத இந்த உபத்திரவங்கள் நல்ல நித்தியமான கனமகிமையை உண்டாக்கும் என்று எழுதியிருக்கிறதே. அதாவது கர்த்தருக்காக நீங்கள் படுகிற பிரயாசங்கள், பாடுகள் எல்லாம் நீங்கள் பரலோகம் போகும்போது அங்கே பெரிய வெகுமதிகளாய் உங்களுக்கு கர்த்தர் எடுத்து கொடுப்பாரே, அதை நீங்கள் நினைத்து பாருங்கள். அப்போ இந்த உபத்திரவங்கள் காலங்களில் நீங்கள் மிரண்டு போயிடாதீங்க அப்படின்னு பவுல் எழுதுகிறாரு. இவர் இருக்கிறதே இப்போ ஜெயிலில் தான் இருக்கிறார். ஜெயிலில் இருந்துக்கிட்டே பிலிப்பியருக்கு இந்த நிருபத்தை எழுதிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு? நான் மரித்துருவேன் போல் இருக்குது, ஆனால் உயிரோடு இருக்கணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் நான் இருக்கிறதுனால உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறதுனால நான் இருக்க விரும்புகிறேன், நான் மரிக்க விரும்பலைன்னு சொல்லிவிட்டு, அப்படி நான் உங்களை பார்க்க வருவேன், அப்படி நான் வராமல் இருந்தாலும், அப்போ சொல்கிறது கவனிங்க, 27வது வசனம், நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று ஒரே ஆத்மாவிலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி எதிர்க்கிறவர்களால் ஒன்றிலும் மருளாதிருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். என்ன அருமையான ஒரு ஆலோசனை! போதனைகள் அதாவது போராட்டங்கள் இருக்கின்றன, பாடுகள் இருக்கின்றன. அந்த சமயத்தில் போயிடலாமா, இயேசுவே சீக்கிரம் வாரும் அப்படியெல்லாம் சொல்கிறது உண்டு. ஆனால் நீங்கள் இருந்து சாட்சியாக இருப்பதை கர்த்தர் விரும்புகிறார். பவுல் அப்படி ஒரு தீர்மானத்தை எடுக்கிறான். நான் உயிரோடு இருந்தால் உங்களுக்கு பிரயோஜனம், சுவிசேஷத்தை அறிவிக்கலாம் என்று சொல்லி. அதனால் நீங்கள் இந்த உபத்திரவத்தின் வழியாகி போய் கொண்டிருக்கிற நீங்கள் தைரியமாயிருங்கள்.
சுவிசேஷத்துக்கு பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, நீங்கள் மருளாதிருக்கிறது, இந்த சுவிசேஷத்தை எதிர்க்கிறார்களே அவர்கள் நிமித்தம் நாம் மருளாதிருக்கிறது, அந்த எதிர்க்கிறவர்கள் கெட்டு போகிறதற்கும் நீங்கள் ரட்சிக்கப்படுகிறதற்கும் அத்தாட்சியாக இருக்கிறது. இதுவும் தேவனுடைய செயலே. நீங்கள் தைரியமாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு தைரியத்தை கொடுக்குறாரு. ஆனால் அவங்க இப்படி போராட்டத்தை பிரச்சனையை உண்டு பண்ணிட்டு அவங்களுக்கு பெரிய கேடு வருதுங்கிறத இப்போ சொல்லியிருக்கிறாரு. ஏனெனில் கிறிஸ்துவத்திலே விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தம் பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. இந்த பாடுகளை ஆசீர்வாதமாக கொடுத்துருக்கிறாருன்னு இந்த இடத்துல சொல்லியிருக்கு. அதனால் நாம் செஞ்ச பாவத்தினால இல்லை, நாம் கர்த்தர்ட்ட உத்தமமாக இருக்கும்போது கிறிஸ்துவ நிமித்தம் நமக்கு பாடுகள் வந்தால் நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து நேரடியாக அங்கே நீங்கள் மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரத்தில் வாசிக்கலாம். என் நாமத்து நிமித்தம் உங்களை பலவிதமான சோதனையில் அகப்படுவீர்கள் என்றால் அது நிமித்தம் சந்தோஷப்படுங்கள் என்று சொல்லுகிறார். நான் அதை வாசிக்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரத்தில், நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோகராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை பகைத்து துன்பப்படுத்தி நிந்தித்து பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களிகூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. அப்போ இயேசு என்ன சொல்ல வருகிறார்? இன்னொரு இடத்துல என்ன எழுதினார்? ஆத்மாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்கள் நீங்கள் பயப்பட வேண்டாம், ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே தள்ள வல்லவருக்கே பயப்படுங்கள் என்று சொன்னார். அதாவது இந்த பாடுகள் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறதுனா கிறிஸ்துவ நிமித்தம் பாடுகள், அது ஆசீர்வாதமானவை. இது நிமித்தம் நல்ல பலன் உண்டென்று இயேசுவே மத்தேயு 5வது அதிகாரத்திலே சொல்லுகிறார். எவ்வளவு நாம் இதையெல்லாம் நினைத்து பார்த்து கர்த்தருக்குள் நம்மை திடப்படுத்தி கொள்வோமாக. ஒரு நேரத்தில் தாவீது தன் மிகவும் நெருக்கப்பட்ட நேரத்தில் தன் தேவனாய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டானாம். அப்பொழுது அவன் இழந்து போனதெல்லாம் மீட்டு கொண்டான் என்று ஒரு வரி வருகிறது. ரெண்டாவது, அந்த சமயத்திலிருந்து அவன் இஸ்ரவேல் தேசத்தில் ராஜாவாக ஆள ஆரம்பித்து விட்டான். முதலாவது எப்ரோனில் 7 வருஷம், அதுக்கு பிறகு சமஸ்த இஸ்ரவேலில் 33 வருஷம், மொத்தம் 40 வருஷங்கள். அந்த ஒரு பெரிய உபத்திரவம். அந்த நேரத்திலே தாவீது தன் தேவனாய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். அதுக்கு பின்னாடியே அவன் ராஜாவாயிடுறான். இப்பொழுதும் ஒருவேளை நீங்கள் இந்த உபத்திரவங்களில் போய் கொண்டிருப்பீர்களானால் நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். இந்த உபத்திரவத்துக்கு ஒரு முடிவு உண்டு. பின்னாடியே ஒரு பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. சாட்சியாக இருப்பீர்கள், கர்த்தருக்கு மகிமையாக இருப்பீர்கள். ஓகே, காட் பிளஸ் யூ.